வணக்கம். நம்ம மார்க்கெட் பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து பாசிட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் இருந்தாலும் வந்து பெரும்பாலான பங்குகள் பெரிய இறக்கத்தில் தான் இருக்குது. நம்ம மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி 22,550 இன்றைக்கி கிராஸ் ஆகும்னு பார்த்தோம். கிட்டத்தட்ட 22,550 கிராஸ் ஆகிருந்தா பாதி மேற்பட்ட பங்குகள் இன்றைக்கி வந்து பாசிட்டிவில் இருக்கும். ஆனால் அந்த 22,550 கிடக்காதனால ஒரு 35லேருந்து 30 பங்குகள் மட்டும்தான் ஏற்றம் கொடுத்துருக்கு. மீதி ஒரு 70 பங்குகள் இன்றைக்கி வந்து ஏற்கத்தில் இருக்குது. ப்ராடர் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா 2,982 பங்குகள் ட்ரேடுனால 1,134 பங்குகள் தான் அட்வான்ஸ். டிக்ளைன் பார்த்தோன்னா ஒரு 1,781 பங்குகள். அதே மாதிரி 52 ஹை வந்து 29, லோ வந்து செம்ம அடி 433 பங்குகள் இன்றைக்கி இறக்கத்தில் முடிஞ்சிடும். 52 வாரம் லோ அது அப்பர் சர்க்கியூட் வந்து 74, லோயர் சர்க்கியூட் 209 இன்றைக்கி. அதே மாதிரி பிஎஸ்சியில் எடுத்தாலும் 4,239 பங்குகளில் 1,562 பங்குகள் மட்டும் தான் அட்வான்ஸ். டிக்ளைன்ஸ் பார்த்தீங்கன்னா 2,563 பங்குகள் டிக்ளைன், அன்சேஞ்ச் 114. கிட்டத்தட்ட 52 வாரம் உச்சம் தொட்ட பங்குகள் பார்த்தா 101. இதுலேயே வந்து 489 பங்குகள் 52 வாரம் லோ. கிட்டத்தட்ட பெரும்பாலான பங்குகள் இன்றைக்கி வந்து இறக்கத்தில் தான் இருந்திருக்கு. நம்ம மார்க்கெட் வந்து 22,550, 22,800 கிடக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்கள்ட்ட வாங்கி வச்ச பங்குகள் வந்து உங்களுக்கு ஏறுதா பாருங்கள். புதுசாக ஃப்ரெஷ் பை எதுவும் பண்ணுற மாதிரி பார்க்காதீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப பாட்டம் கொடுத்தது அப்படின்னா ஃப்ரெஷ் பை பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். அதிகமாக மொத்தமாக கொண்டு போய் ஏதோ ஒரு ஸ்டாக்கில் கொண்டு போய் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்ணாதீங்க. இப்போ உள்ள லெவல் அதுதான். ஒரு 22,800 கடந்ததுன்னா நீங்கள் பை பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டாக் வந்து ஏறக்கூடிய லெவலில் வரும். ஸோ அந்த 22,550 கீழே வந்து எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஜான் ஏறினா 3000 இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான். ஒரு 10 ரூபாய்க்கு நீங்கள் ஸ்டாக் வாங்கினீங்க அப்படின்னா அது 8 ரூபா ஆகும். திரும்ப உங்களுக்கு வந்து 7 ரூபா ஆகும். ஸோ அதனால் அந்த பீரியட் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பெரும்பாலான பங்குகள் இன்னும் வந்து ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா SW சோலார்னு சொல்லி செல்லிங் அது 70% கிட்டத்தட்ட இறங்கியிருக்கு. இதில் இருந்து 52 வர உச்சத்துலேருந்து. அதே மாதிரி நிஃப்டியில் நீங்கள் பெரிய லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ண பங்குகள்னு பார்த்தா ஐசிஐசிஐ வங்கித்துறை சார்ந்த பங்குகள், அதே மாதிரி ஃபினான்ஸ் துறை சார்ந்த பங்குகள் இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்தது. ஸோ அன்றைக்கி கிட்டத்தட்ட நிஃப்டி ஏற்றி விட்ட பங்குகள்னு பார்த்தாலே ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட பங்குகள் தான் இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து. அதுக்கடுத்து ஃபார்மா துறை பங்குகள் அது கூட வந்து கை கொடுத்துருக்கு. ஐசிஐசிஐ வங்கி, ஆக்சிஸ் பேங்க், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, பஜாஜ் ஃபினான்ஸ், இன்ஃபோசிஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், ட்ரெண்ட், HDFC பேங்க், டாக்டர் ரெட்டி, SBI லைஃப், பாரதி ஏர்டெல், ONGC. ஸோ இந்த மாதிரி பங்குகள்லாம் வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இறக்கம் கண்ட பங்குகள் பார்த்தா ரிலையன்ஸ் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு சதவீதம் இறங்கியிருந்தது. ஆனால் 0.73 க்ளோஸ் ஆகி. ஐடிசி, SBI, L&T, TCS, விப்ரோ, நெஸ்லே இந்தியா, பிரிட்டானியா, ஏஷியன் பெயிண்ட், BPCL, ஹீரோ மோட்டோகார்ப். ஸோ இந்த பங்குகள்லாம் வந்து இன்றைக்கி விலை இறக்கத்தில் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் நிஃப்டியில் பார்த்தோன்னா 50 பங்குகள் 37 பங்குகள் இன்றைக்கி பாசிட்டிவ், 13 பங்குகள் இன்றைக்கி வந்து அதுலேயும் வந்து நெகட்டிவ். ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்ட், ஜொமேட்டோ, இண்டிகோ, ஐசிஐசிஐ, அப்புறம் வந்து பஜாஜ் ஹோல்டிங், கார்டேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், வருண் பெவரேஜஸ், SRF, அதானி கிரீன், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட், அப்புறம் நௌக்ரி, வேதாந்தா. ஸோ இந்த மாதிரி பங்குகள்லாம் அன்றைக்கி ஏற்றம் கொடுத்துருந்தது. அது நெக்ஸ்ட் நிஃப்டியில் வந்து இறக்க கண்ட பங்குகள் பார்த்தா ஜியோ ஃபினான்ஸ், IOC, கோல்கேட் பாமாலிவ், கெயில், டாபர், மதர்சன், DLF, கேனரா பேங்க், அதானி பவர், பெல், போஸ், அந்த மாதிரி சில பங்குகள்லாம் இறக்கம் கொடுத்த பங்குகள் இன்றைக்கி. நெக்ஸ்ட் நிஃப்டி 430 புள்ளிகள் ஏறினாலும் பெரும்பாலான பங்குகள் இன்றைக்கி இறக்கத்தில் தான் இருந்திருக்கு. ஸோ அது வந்து நம்ம எதிர்பார்த்த லெவல் இன்றைக்கி வரல மார்க்கெட். ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் எதுவும் வந்து இது பண்ணல. பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 293 புள்ளிகள் அதிகரிச்சிருக்கு. மிட் கேப் செலக்ட் வந்து 69 புள்ளிகள் இன்றைக்கி. ஃபினான்ஸ் துறை வங்கி அந்த புள்ளிகள் வந்து பார்த்தோன்னா ஒரு 240 புள்ளிகள் வந்து இன்றைக்கி அதிகரிச்சிருந்தது. அதே மாதிரி கோல்டு அண்ட் சில்வர் ரெக்கார்ட் ஹை. கிட்டத்தட்ட சில்வர் வந்து 1 லேக் தாண்டிடுச்சு. கோல்டும் வந்து 3000 ounce அப்படின்றதுக்கு கடந்துடுச்சு. கிட்டத்தட்ட இந்தியன் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ரெக்கார்ட் ப்ரைஸ் வந்து அடித்து கலக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி வேர்ல்டு மார்க்கெட்டில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட எல்லா மார்க்கெட்டுமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவில் தான் முடிஞ்சிருந்தது. ஸோ அந்த பாசிட்டிவ் வந்து நமக்கும் வந்து கை கொடுத்தது. ஆனால் வந்து பெரிய லெவலில் கை கொடுக்கல நம்ம மார்க்கெட். நம்ம வந்து நம்ம எதிர்பார்த்த ஏற்றம் வந்து நீங்கள் மார்க்கெட் வந்து கொடுக்கல. அதே மாதிரி 100 ரூபாய்க்குள்ளே வந்து சில பங்குகள்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டிருக்கீங்க என்னென்ன பங்குகள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி அதில் வந்து பெரும்பாலான பங்குகள் வந்து நிறைய பங்குகள் வந்து இறங்கியிருக்கு. அதில் நல்ல பங்குகள் அப்படின்னு எடுத்துகிட்டா வங்கித்துறை சேர்ந்த ஒரு 5 பங்குகள் சொல்கிறேன். IDFC வங்கி நல்லா வந்து இறக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா கவனிக்கலாம், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் கவனிக்கலாம், அப்புறம் வந்து IOB. ஸோ அதையும் கவனிக்கலாம். ஸோ இந்த வங்கி பங்குகள் இதை கூட சேர்ந்து லாய்ஸ் என்டர்பிரைஸ்ன்னு சொல்லி ஒரு நிறுவனம், அது வந்து ஒரு கிட்டத்தட்ட 40-45 ரூபா ரேட்லாம் ட்ரேட் ஆகுது. அதுவும் நல்ல ஒரு நிறுவனம். சூஸ்லான், அதுக்கடுத்து NMDC, பாரதீப் ஃபாஸ்பேட், சவுத் இந்தியன் பேங்க்கு. ஸோ இது வங்கித்துறை சேர்ந்த பேங்க். எலக்ட்ரோ ஸ்டீல் கேஸ்ட் அது ஒன்று, கேட்வே டிஸ்ட்ரி பார்க்ஸ் ஒன்று,
பால்மர் லாரின்ற ஒரு ஸ்டாக், ஜாம்னா ஆட்டோ, ஜியோஜித் ஃபினான்ஷியல், செகிலிட்டி, சாம்ஸ்டர் லிமிடெட், அப்புறம் வந்து NHPC, ஸ்போர்ட் கிங் இந்தியா, புதுஞ்சை பேப்பர், டோலட் ஆல்கோ. ஸோ இந்த வங்கி இந்த மாதிரி பங்குகள்லாம் 100 கீழே வந்து ரொம்ப நல்ல பங்குகள். ஆனால் உடனே ஏறுமா அப்படின்னா உடனே ஏறாது. நீங்கள் இன்றைக்கி வாங்கிட்டு சார் 100 வாங்கினேன், நான் 100 கீழே உள்ள பங்கு தான் நான் வாங்கினேன், ஒரு 20% 30% ஏற்றம் கொடுக்கல அப்படின்னா இது நாளடைவில் நல்ல பங்குகள். ஆனால் நாளடைவில் நீங்கள் இந்த பங்குகள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய பங்குகளாக இருக்கும். 100 கீழே வந்து நல்ல பங்குகள் எடுத்தால் இதெல்லாம் நல்ல பங்குகள் என்ன தெரிஞ்சு. மார்க்கெட் ஏறும்போது எப்படி இருந்தாலும் ஒரு 20-30% ஏற்றம் கொடுக்கக்கூடிய பங்குகளாக இருக்கும். நீங்கள் வந்து நாளடைவில் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பங்குகள்லாம் ஒரு நல்ல ஏற்றம் கொடுக்கக்கூடிய பங்குகளாக இருக்கும். ஆனால் எந்த ஒரு நிறுவனம் நீங்கள் வாங்கினாலும் உடனே ஏற்றம் கொடுக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து வாங்குறீங்க. அந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து நடக்காது. அதே நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் பேங்க்கில் போய் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறீங்க, உள்ள 1 லட்ச ரூபா டெபாசிட் போடுறீங்க அப்படின்னா அவங்க மாதம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தருவாங்க? மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 750 800 கிடைக்கும். ஸோ அந்த 1 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் நீங்கள் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 6 மாதம் 7 மாதம் கழிச்சு 8 மாதம் கழிச்சு அதுக்கு ஒரு 10,000 12,000 உங்களுக்கு ரிட்டன் கிடைக்கும் வாய்ப்பு 1 லட்ச ரூபாய்க்கு. ஸோ அந்த இதை விட இது பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. அதுதான் உங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு 12% கிடச்சிது அப்படின்னா இதில் வந்து 24% 36% அந்த மாதிரி ரேஞ்சில் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்ம அந்த மாதிரி தான் எதிர்பார்க்கணுமே தவிர நீங்கள் மார்க்கெட்டில் போட்டோடனே நமக்கு கிடைக்குமா நாளைக்கு கிடைக்குமா அப்படின்றது எதிர்பார்க்குறது ரொம்ப தப்பு. நீங்கள் அதுதான் வந்து நம்ம பெரும்பாலும் நம்ம ட்ரேடிங் பண்ணுறவங்களே வந்து பாதிக்குது. நிறைய பங்குகள் இன்றைக்கி வந்து நல்ல விலையாக இருக்கிறதுல இருக்குது. நீங்கள் வந்து அதெல்லாம் கவனித்து பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரேட்டு, நல்ல இன்றைக்குள்ள மார்க்கெட் ரேட்டு. கிட்டத்தட்ட வாங்கி வச்சுட்டு ஒரு 6 மாதம் 1 வருஷம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் எடுக்கலாம். அதாவது 30% 50% கன்ஃபார்ம் ரிட்டர்ன் எடுக்கலாம். ஆனால் வெயிட்டிங் பீரியட் 1 வருஷம் கண்டிப்பாக 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் கண்டிப்பாக இருக்கணும். நம்ம வாங்கிட்டு இன்றைக்கி அது வந்து இறங்கினாலும் சரி ஏறினாலும் சரி கண்டுக்காமல் விட்டுருங்க. வாங்கி வச்சுட்டு போய் திரும்ப டெய்லி நீங்கள் போய் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா நீங்கள் சார் இன்றைக்கி சிறுமாமன் இது வாங்கினேன் இன்றைக்கி ஒரு 480 ரூபா இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அது நமக்கு டென்ஷன் தான் ஆகும், தேவையில்லாத தலைவலி. அது நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு நம்ம வந்து பங்கு வர்த்தகத்தில் இருக்கோம் அப்படின்னா வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பொருள் எப்போ வந்து ஏற்றுறதுக்கு இந்த பங்கு வந்து விலை ஏற்றுறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். முதல்ல நம்ம டைமே கொடுக்காம அது விலை ஏறலை அப்படின்னா அது வந்து நம்ம செய்கிற தப்பு. முதல்ல ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வச்சா கூட சரி, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் இது பண்ணுறீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு பெரிய பிஸ்னஸ் வச்சா கூட நீங்கள் அந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னா 6 மந்த்ஸ்க்கு மேலே ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அது பிஸ்னஸ்க்கு வந்து நீங்கள் இப்போ தெரியப்படுத்தணும், செலவு பண்ணணும். இதெல்லாம் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மாதிரி காஸ்ட்டெல்லாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து மோஸ்ட்டு செலவு தான் இருக்கும். ப்ராஃபிட் அப்படின்றது ஒரு 6 மாதம் பேக் தான் நம்ம வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும். அது மாதிரி தான் பங்கு வர்த்தகம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்குள்ள நுழைறீங்கன்னா பங்கு வர்த்தகம் ஒரு பிஸ்னஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டு திரும்ப ஒரு 6 மாதம் அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. அது மாதிரி இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து விலை கூடிய பங்குகள் அப்படின்னு பார்த்தா LG எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு 15% கூடியிருந்தது, காவேரி சீட் ஒரு 8% கிட்ட கூடியிருந்தது, KEC இன்டர்நேஷனல் ஒரு 7% கூடியிருந்தது, இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஸோ ஒரு 6% கூடியிருந்தது. அந்த இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் வந்து கூடியதுக்கு காரணம் வந்து பவர் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவில் வந்து பவர் கன்சம்ஷன் கம்மியாக இருக்குது அப்படின்ற 3% வந்து போன தடவை வந்து பிப்ரவரியில் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வந்திருக்கு. அதே மாதிரி இன்னும் வருங்காலங்களில் பவர் வந்து நமக்கு வந்து பற்றாக்குறையாக இருக்கும். அதுக்கு வந்து அது வந்து பெரிய இந்தியா முழுக்கும் அது வந்து எதிரொலிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் கிட்டத்தட்ட இன்னொரு 5-6 மாதத்துக்கு பவர் செக்டர்ஸ் பவர்துறை சார்ந்த பங்குகள். அதே மாதிரி EC துறை சார்ந்த அந்த ஜென்ரேட்டர்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, கூலிங், சிம்ஃபனி, ப்ளூ ஸ்டார், வோல்டஸ். ஸோ இந்த மாதிரி பங்குகள்லாம் வந்து விலை கூடக்கூடிய வாய்ப்புகள் அதிக வாய்ப்புகள் பங்குகளாக இருக்கும். அவந்தி ஃபீட்ஸ் ஒரு 6% கிடையாது, விஜயா டைனாஸ்டிக் ஒரு 6% கிடையாது, நுவாமா வெல்த் ஒரு 6% இருந்தது, கோரமண்டல் இன்டர்நேஷனல் ஒரு 6% இருந்தது, சாமி ஹோட்டல்ஸ் ஒரு 5% இருந்தது, அதுல் லிமிடெட் ஒரு 5%, JSDW ஹோல்டிங்ஸ் ஒரு 5%, இட்டாச்சி எனர்ஜி, ஆர்த்தி ஃபார்மா லேப், ஜில்லட், டோட்லா டேரி, JR லக்ஷ்மி, கார்ட்ரே பிலிப்ஸ், கிருஷ்ணா இன்ஸ்டியூட், கிர்லோஸ்டர் ஃபினாமேட்டிக்ஸ், வேர்ல்டஸ், ஹட்கோ, முத்தூட் ஃபினான்ஸ், UPL, சம்பர் ஃபெர்டிலைசர், வருண் பெவரேஜஸ், EPL, ஜூபிலியன் ஃபுட் ஒர்க்ஸ், SBI லைஃப் இன்சூரன்ஸ், பாரத் ஃபுட்ஸ், டாக்டர் ரெட்டி லேப், கேன்ஃபின் ஹோம்ஸ், கேர்வர் ஹைடெக் ஃபிலிம், AID பேரி, த ராம்கோ சிமெண்ட், கிரானுல்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், KPID டெக்னாலஜி, டால்மியா, BLS இன்டர்நேஷனல், MCX, ஹட்சன் ஆக்ரோ, பயோகான், காட்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ், போஜஸ் பெயிண்ட்ஸ், நிப்போன் லைஃப் AMC, பூனாவாலா ஃபின் கார்பரேஷன், ஆரியன் ப்ரோ சொல்யூஷன்ஸ், கார்ட்ரேட், 5 ஸ்டார் பிஸ்னஸ். ஸோ இதெல்லாம் வந்து 2லேருந்து 5% ஏறிய பங்குகள் இந்த பங்குகள்லாம். அதே மாதிரி விலை இறக்கம் கண்ட பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா
எஃப்எஸ்எல் ஐடி துறை சார்ந்த பங்கு. இதுக்கு ஒரு 279 ரூபா கிட்ட ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது இன்றைக்கி ஒரு 8% இறங்கியிருக்கு. அதுவும் எம்டிஎன் ஒரு 8% இறங்கியிருக்கு. மாஸ்டர்க்கு ஒரு 6% சென்கோ கோல்டு ஒரு 5.5% இறங்கியிருக்கு. ஜேஎம் ஃபினான்ஷியல், மிஸ்ரதத்து, ஜென்சால் இன்ஜினியரிங், தார்க், சூபெக்ஸ், ஆல்கல் அமின்ஸ், டைனமிக் டெக்னோ, கிரீவ்ஸ் காட்டன், பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ். ஸோ இந்த மாதிரி பங்குகள்லாம் பஜாஜ் ஃபார்மா அட்வான்ஸ், ஸோ அது கூட இறங்கியிருக்கு. 4% இறங்கியிருக்கு. ஸோ நல்ல ஒரு பிரேக் கொடுத்தது, திரும்ப வந்து அது இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸ்வீகன் சயின்டிஃபிக், ஐத்தர் இண்டஸ்ட்ரீஸ், ஃபினோலக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், எம்எஸ்டிசி, பட்டேல் இன்ஜினியரிங், ரேட் கைன், ஓரியன்ட் கிரீன் பவர், தெர்மாக்ஸ், லாய்ட்ஸ் இன்ஜினியரிங், திருமலை கெமிக்கல்ஸ், நெட்வொர்க் டெக்னாலஜிஸ், ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ், ஆர்ச்சிம் கெமிக்கல், ரோலக்ஸ் ரிங்ஸ், ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ், பிரின்ஸ் பைப்ஸ், இன்ஃபிபீம் அவென்யூஸ், ஆல்கார்கோ லாஜிஸ்டிக்ஸ், சலசர் டெக்னோ இன்ஜின், பஜாஜ் இந்துஸ்தான் சுகர், வைபவ் குளோபல், சென்சுரி பிளைவுட்ஸ், தாமஸ் குக், ரூட் மொபைல், அப்புறம் வந்து டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன், வேரக் இன்ஜினியரிங், ஜிந்தால் ஷா, நியூலாண்ட் லேபரேட்டரிஸ், டிசிஎக்ஸ் சிஸ்டம்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல பங்குகள்லாம் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-5% வரைக்கும் இறங்கிய பங்குகள் இந்த பங்குகள்லாம். இப்போ நம்ம வந்து சொல்லும்போது நான் 100 ரூபா கீழே சில பங்குகள்லாம் சொன்னேன். இந்த 100 ரூபா கீழே உள்ள பங்குகள்லாம் வந்து நீங்கள் இங்கே வந்து வாங்கும்போது நீங்கள் வாங்குறதா இருந்தால் ஒரு யாராவது செபி ரிஜிஸ்டர் அட்வைசர்கிட்ட கேட்டு வாங்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னோடய தனிப்பட்ட ஒரு கருத்து தான். நீங்கள் அந்த பங்குகளை முதலீடு பண்ணுறதா இருந்தால் யாராவது செபி ரிஜிஸ்டர் அட்வைசர்கிட்ட ஆலோசனை கேட்டு நீங்கள் முதலீடு பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் உங்கள் சொந்த முயற்சிகளையும் வந்து அதில் வந்து அந்த பங்கு ஓகேவா, என்ன இது, அதனுடைய பேலன்ஸ் ஷீட் என்ன அப்படின்னா செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்குறதா வாங்கலாம். எனக்கு தெரிஞ்ச இந்த பங்கெல்லாம் எனக்கு ஓகே, அதனால் நான் சொன்னேன். உங்களுக்கு ஓகேவா நீங்கள் அதை பார்த்துட்டு பை பண்ணுங்கள். அப்புறம் வந்து நம்ம இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். யாரும் ஜாயின் பண்ணுறதா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.